தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு 4 அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கான வீடியோக்களை நம்ம போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா வீடியோ கம்ஃபர்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா MP3 எல்லா ஃபார்மேட்லையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் AVI ஃபார்மேட்டில் இந்த MP4 கன்வெர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 GB வீடியோவை உங்களால் ஒரு 50 MBக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், வீடியோ குவாலிட்டி மாறாமல். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து ட்ரிம் வித் என்னோட வீடியோஸ் வந்து நான் கம்ப்ரஸ் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு நான் என்ன சாம்பிள் குவாலிட்டி வரும்னு நான் காமிக்கிறேன். ஸோ இது என்னோட பர்த்டே வீடியோ. ஸோ இது என்ன பண்ணுறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 420 MB இருக்குது. ஸோ இதை டேப் பண்ணுறேன், 2.5 நிமிஷம் போட்டிருக்கு. ஸோ இப்போ டேப் பண்ணதும் இதோட வீடியோவோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 420 MB இருந்தது. ஸோ இப்போ இதை கன்வெர்ட் பண்ண பிறகு எவ்வளோ MB காமிக்குது பாருங்கள், அதாவது வெறும் 14 MBக்கு கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கு. இதில் நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் கூடவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 720p நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் 33 MBக்கு கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கு. இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 60 MB தான். ஒரு 420 MB வீடியோவை உங்களால் இவ்வளோ கம்மியான குவாலிட்டியில் உங்களால் அதாவது எப்படி சொல்கிறது, வீடியோ வந்து லாஸ் ஆகாமல், அதாவது அது வீடியோவோட குவாலிட்டி லாஸ் ஆகாமல் உங்களால் கம்ப்ரஸ் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து 720 MB. இது வந்து God of Warோட MP4 வீடியோ. இதை வந்து கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ காமிக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 GB ஃபைலை நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணணும், அதாவது வீடியோ குவாலிட்டி லாஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா AMOLED. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் பிடிக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கான்ட்ராஸ்ட் லெவல். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி சாம்சங்கில் ரொம்பவே பிடிக்கும், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இன்னும் பர்டிகுலராக அந்த ஃபோனை வந்து லாக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஃபோனை வந்து லாக் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ லாக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு இப்போ கடிகாரம் வரதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடிகாரத்தை நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ சாம்சங்கில் எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLEDல உங்களுக்கு கிளாக் டிசைன் வச்சுருக்கோங்களோ அதேமாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஃபாண்ட் ஸ்டைலு, பேக்ரவுண்டு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் கூட மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த செட்டு ஸ்டைல்னு கொடுக்குது. இப்போ நான் இதை கொடுத்துட்டு எனேபிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஸ்க்ரீன் லாக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து வந்திருக்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ மறுபடியும் இப்போ டேப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் பிரைட்னஸ் லெவல் வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10க்கு வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் லாக் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ எவ்வளோ அழகாக வந்து கிளாக் வந்திருக்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட்ஸ் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு செட் ஏ ஸ்டைல்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது இப்போ பேக்ரவுண்ட் செட் ஆகிடும். இப்போ நான் லாக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த லாக் வந்திருக்கு, நீங்களே இப்போ பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆப்புன்றதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறைய செட்டிங்ஸ் கிட்டத்தட்ட எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 செட்டிங்ஸ் மேலே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட முக்கியமான செட்டிங்ஸ் கூட சொல்லலாம். டேட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்டு, ஃபாண்ட் சைஸு, அதேமாதிரி எட்ஜு வந்து வேணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை சாம்சங் கடிகாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேல வைக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் பாப்புலரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் நியூஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அஃபிஷியல் ஆப்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஆப் ரிலீஸ் ஆகும் போதுன்னா அதோட நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே என்னென்ன மூவிஸ்லாம் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சின்ன ட்ரைலர் மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு கேம்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற கேம்ஸு, ஆப்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்களுக்கு லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரோ விஷனில் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி தான் இருக்கேன். ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கான எந்த ஒரு கேம்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், பப்ஜின்னு போடுறேன். உங்களுக்கு வந்து வெறும் ஏபிகே மட்டும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பப்ஜி நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 25 ரிசல்ட் காமிக்குது. இப்போ நான் என்ன டேப் பண்ணி மேலே பார்க்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 12.0 அதாவது 0.12.0 அப்படின்னு சொல்லி வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வேணும்னா இங்கே ஏபிகே இங்கேருந்தே டெவலப் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிகே ஸ்டோரோ இல்லை வெப்சைட்டோ போகணும்னு அவசியமே கிடையாது. இது என்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 போட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நீங்கள் எந்த ஒரு கேம்ஸாலும் சரி, ஆப்ஸு, கேம்ஸு, எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஃப்ரீயாக நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எல்லாமே இங்கே ஃப்ரீயாக டெவலப் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி தான், நீங்கள் மேலே போய்ட்டு சர்ச் பண்ணுற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் மெயினாக யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கணும். வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் டெலகிராம் அக்கௌண்ட் மூலிமா தாராளமாக இதை லாகின் பண்ணி உங்களுக்கான ஆப்ஸு, கேம்ஸ் எல்லாமே இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் இந்த குரூப்போட லிங்க் எல்லாமே ஃப்ரீ லிங்க் தான். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். லக்கி பேச்சர் இங்கே பாருங்கள், ஆஸ்பால்ட் 8 எல்லாமே ப்ரோவிஷன் மேடி ஏபிகே கூட இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ரஷ் வேலி 3. ஸோ இது வந்து ஒரு கேம் கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலோட உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் வேணும்னா நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்ன்றனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கேம் பாட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவே நார்மல் டச்சிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் லெவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸில் வேணுமா இல்லை லோ கிராஃபிக்ஸில் வேணுமா, ஸோ 1080p வரைக்கும் ஆப்ஷன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 720p வச்சுப்போம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஓரளவு ஸ்மூத்தாக இருக்குது. 1080pக்கும் 720க்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. மற்றது எல்லாமே ஹையில் தான் இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போ நான் ட்ரை பண்ண வரைக்கும் ரொம்பவே இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ இதோட கேம் பிளேவை பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட கேம் பிளேயோட நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் டேப் பண்ணி ஓட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் இப்போ என்கிட்ட இருக்குது. மழை லெவல் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது கிராஃபிக்ஸு. ஒரு 100 MBக்குள்ளே இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸு எந்த கேம்லையுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இதில் நீங்கள் காருக்குள்ளே ஓட்டுற மாதிரி கூட ஓட்டலாம். ஸோ இது பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள். ஸோ இது ஒரு லெவல், இது ஒரு லெவல். ஸோ இந்த கார் மோட பாருங்கள், சூப்பராக இருக்குது. மொக்கையாக ஓட்டுறேன்னு எனக்கும் தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறதுக்காக தான் இதை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ மாசியாக போகுது. ஓகே, இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ கிராஃபிக்ஸ் லெவல் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ விளையாட கேமோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாய்ஸ்டிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இதோட பையிங் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000க்கு விற்குது. பட் ஆனால் இதில் வந்து பப்ஜி விளாட முடியாது. நீங்கள் பப்ஜி மேப் பண்ணி விளாட்லாம். பட் ஆனால் நீங்கள் மேப் பண்ணி விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக பான் பண்ணிவிடுவாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தினமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.